இயேசுவின் சீடரான பேதுரு அவருடைய வார்த்தைகளை கேட்டார். அவர் பின்னடந்தார். ஒரு முறை கூட இயேசுவிடத்தில் பேதுரு சொன்னார், யார் உங்களை விட்டு போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். ஆனால் இயேசுவை கைது செய்தபோது பேதுருக்கு பயம் வந்தது. ஒரு நெருப்பின் அருகில் பயந்தவனாக நின்றார். நீ இயேசுவோடு இருந்தவன் அல்லவா என்று கேட்டபோது ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறை இயேசுவை தெரியாது என்று மறுத்தார். ஏன்? தேவன் உங்கள் பக்கத்தில் மட்டும் இருக்கும்போது பயம் இன்னும் உங்கள் மீது அதிகாரம் செலுத்தலாம். ஆனால் தேவன் உங்களுக்குள் இருக்கும்போது நீங்கள் வேறுபட்டவராக மாறுகிறீர்கள். பெந்தைகோஸ்தே என்னும் நாளில் பரிசுத்த ஆவியின் அக்கினி போல ஒவ்வொருவரும் மேலுமாக வந்து அமர்ந்தார். பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். முன்பு இயேசுவை மறுதலித்த அதே பேதுரு துணிச்சலோடு நின்றார். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன் பிரசங்கித்தார். சிப்பாய்கள் முன்னிலும் இயேசுக்காக சாட்சியாய் நின்றார். அதுவே வித்தியாசம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்பது மட்டுமல்ல, தேவனுடைய ஆவினால் நிரம்புவது. தேவன் உங்கள் சுற்றிலும் இருந்தாலும் கூட நீங்கள் விழக்கூடும். ஆனால் தேவன் உங்கள் உள்ளே இருந்தால் நீங்கள் அவருக்காக எழும்புவீர்கள், பேசுவீர்கள், ஜெயிப்பீர்கள். அதனால் தேவனை பற்றி கேட்பதில் மட்டும் திருப்தி அடைய வேண்டாம். பரிசுத்த ஆவினால் நிரம்புவதற்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் அப்போதுதான் நீங்கள் பலனடைந்து அவருக்கு சாட்சியாக இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.